Dear students, engineering graphics சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு எபிசோட்ல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம engineering graphics உடனுடைய செகண்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா, லெட்டரிங் அண்ட் நம்பரிங் பார்த்திருக்கோம். அண்ட் லெட்டரிங் அண்ட் நம்பரிங் பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. பார்ட் ஏல 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்னா, டைமென்ஷனிங் பார்த்தோம். டைமென்ஷனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. ஓகேவா? டைமென்ஷனிங்னா எப்படி, அத பத்தி டீடைலா உங்களுக்கு போன கிளாஸ்ல நடத்தி இருக்கோம். அதை நீங்க மறுபடியும் வாட்ச் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஓவர். அடுத்தது செகண்ட் யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா, ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். இந்த ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, to bisect a given straight line. to bisect a given straight line. bisect அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு சம பாகமா பிரிக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து bisect னு சொல்றோம். bisect அப்படினா இரு சம பாகமா பிரிக்கிறதுக்கு பேர் தான் bisect னு சொல்றோம். அது எதெல்லாம் அப்படி இரு சம பாகமா பிரிக்க சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதை சொல்றாங்கன்னா, given straight line. ஒரு straight line இருக்கு அப்படினா அந்த லைனை வந்து இரு சம பாகமா பிரிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 mm லைன் இருக்கு அப்படினா 25 ஈவனா பிரிச்சிடலாம் ஈஸியா. அதே ஒரு 100 mm straight line அப்படினா 50 mm ஈஸியா பிரிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 77 mm நீளம் உள்ள ஒரு லைனை இரு சம பாகமா பிரிக்கணும். அதை எப்படி பிரிக்கிறது? உங்களுக்கு வந்து ரவுண்டட் ஃபிகரா இருந்துச்சுன்னா ஈஸியா பாதியா பிரிச்சிடலாம். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா டெசிமல்ல வந்துச்சுன்னா இந்த லைனை வந்து நாம எப்படி சரி பாகமா பிரிக்கிறது, அதுதான் எப்படி பிரிக்கிறதுங்கிற மெத்தட் வந்து நம்ம ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்றாங்க. எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a given straight line AB equal to 76 mm. To bisect a given straight line, the length of 76 mm. Okay. Now you draw a one straight line, the length of 76 mm. At one point A and another point B. One point A and another point B. The straight line, the length of straight line is 76 mm. Okay. இது எக்ஸ்டென்ஷன் லைன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சோம்ல டைமென்ஷனிங்ல, இது எக்ஸ்டென்ஷன் லைன், இது ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன், அண்ட் இது டைமென்ஷன் லைன், இது ஏரோ லைன். ஓகே, லைனுக்கு மேல எழுதணும். நம்ம டைமென்ஷன் ரூல்ஸ்ல எழுதணும் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹரிசாண்டல் டைமென்ஷன் எல்லாம் லைனுக்கு மேல எழுதணும், வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் எல்லாம் லைனுக்கு லெஃப்ட் சைடுல எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அதே ரூல்ஸை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த லைனோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. கோட்ல முட்டாம கோட்டுக்கு மேல எழுதணும். ஓகேவா? இது டைமென்ஷன். இப்போ இந்த 76 mm உள்ள இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இரு சம பாகமா எப்படி பிரிக்கிறது, பைசெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஈஸியான மெத்தட் தான். ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து A பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய பாதிக்கு மேல ஒரு அளவு எடுக்கும். எளிய ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஏபில பாதிக்கு மேல ஒரு அளவு எடுத்து காம்பஸ A பாயிண்ட்ல வச்சுட்டு மேல ஒரு வெட்டு, கீழே ஒரு வெட்டு. அதே அளவை மாத்தாம B ல வச்சுட்டு மேல ஒரு வெட்டு, கீழே ஒரு வெட்டு. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஸ்கேல் வச்சு நேரா ஜாயின் பண்ணினா உனக்கு சரி பாகமா பிரிஞ்சிடும். இப்ப இந்த ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு இரு சம பாகமா இப்ப பிரிஞ்சிடும். இப்ப நீ செக் பண்ணிக்கலாம், நம்ம பிரிச்சது கரெக்டா தப்பா, ஒன்னு பெருசு ஒரு சின்னதா வருதா அப்படிங்கறத நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். நீ காம்பஸ் எடுத்து A பாயிண்ட் வச்சு இங்க வச்சு பார்த்துட்டு அதே அளவு தூக்கி இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு B வச்சீங்கன்னா ரெண்டும் ஒரே அளவு இருக்கும். ஓகேவா? நீ செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய அளவுல பாதிக்கு மேல அளவு காம்பஸ்ல எடுத்துக்கணும். காம்பஸ்ல எடுத்துட்டு A
பாயிண்ட் வச்சுட்டு மேல ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு. அதே அளவு மாத்தாம B ல வச்சுட்டு மேல ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு. ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்டையும் ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணினா உங்களுக்கு இந்த லைன் வந்து சரி பாகமா பிரிக்கிறது. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் முடிஞ்சது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா to bisect a given arc. ஆர்க்ங்கிறது வளைவு. ஒரு வளைவு ஸ்ட்ரைட் லைனை பிரிச்சிட்டோம். அதே மாதிரி ஆர்க் ஏதாவது ஒரு ஆர்க் கொடுத்திருக்காங்க, அதை எப்படி பிரிக்கிறது? a given arc AB is radius 40. radius 40 கொடுத்திருக்காங்க ABங்கிற ஆர்க். இந்த ஆர்க்கை வந்து எப்படி சரி பாகமா பிரிக்கிறது பார்க்கலாம். இதுவும் as usual அந்த ஸ்ட்ரைட் லைனை பிரிச்ச மாதிரியே தான். இந்த காம்பஸ்ல 40 mm ரேடியஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ரேடியஸ்னா அப்படியே அளவு எடுத்துக்கணும். 40 mm காம்பஸ்ல அளந்துட்டு ஏதோ ஒரு புள்ளியை ஏவா வச்சுட்டு ஏதோ ஒரு புள்ளியை சென்டர் பாயிண்ட் ஓவா வச்சுக்க. சென்டர் பாயிண்ட் ஓவா வச்சுட்டு 40 mm காம்பஸ் அளந்து இந்த ஓ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஆர்கடி காம்பஸ்ல 40 mm அளவு எடுத்துக்கிறோம். அளவு எடுத்துட்டு இந்த ஓங்கிற புள்ளியை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஓ புள்ளியை வச்சு அந்த ஏபிங்கிற ஆர்க் அடிக்கணும். இது ஏ, இது பி. இப்போ நமக்கு ஏபிங்கிற ஆர்க் கிடைச்சிருச்சு. இந்த ஆர்க்குடைய ரேடியஸ் எவ்வளவு பார்த்தோம்னா ரேடியஸ் 40. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது எப்படி இந்த ஆர்க்கை வந்து சரி பாகமா பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரைட் லைனை பிரிச்சோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் காம்பஸ்ல இந்த ஆர்க்குடைய அளவுல பாதிக்கு மேல எடுக்கணும். ஓகேவா? பாதிக்கு மேல அளவு எடுத்துட்டு ஏ பாயிண்ட் வச்சுட்டு மேல ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு, பி பாயிண்ட் வச்சுட்டு மேல ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆர்க் வந்து சரி பாகமா பிரிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன பண்ணணுமோ சேம் அதே தான். ஓகேவா? அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குது, இது ஆர்க் ஆகும். ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏ பாயிண்ட் வச்சுட்டு பாதிக்கு மேல அளவு எடுக்கணும். காம்பஸ்ல பாதிக்கு மேல அளவு எடுத்து ஏ பாயிண்ட் வச்சுட்டு மேல ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு. அதே அளவை மாத்தாம அப்படியே பி பாயிண்ட் வச்சுட்டு மேல ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணா நமக்கு ஆர்க்கு சரி பாகமா பிரிக்கும். ஓகேவா? அடுத்து மூணாவது டாபிக் to bisect a given angle. ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டோம், ஆர்க் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா to bisect a given angle. ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கான் அப்படின்னா அந்த ஆங்கிளை எப்படி சரி பாகமா பிரிக்கிறது? இப்போ பாத்தீங்கன்னா 40 டிகிரி அல்லது 50 டிகிரி அந்த மாதிரி இருந்தா நம்ம ஈஸியா ரெண்டா சரி பாகமா பிரிச்சிடலாம். இப்போ 42 டிகிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டெசிமல்ல ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா the AB angle is 43 degree to bisect. இந்த 43 டிகிரி உள்ள ஒரு ஆங்கிளை எப்படி பைசெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுக்கிறோம். இதை ஏபி வச்சுக்கிறோம். ஏ பாயிண்ட்ல ப்ரோ சர்க்கிள் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஏற்கனவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிராயிங்க்கு நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண போறோம்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம், விளக்கமா சொல்லியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ப்ரொட்ராக்டர் ஆர் ப்ரோ சர்க்கிள் அப்படிங்கிற வட்டமா இருக்கும். இந்த வட்டத்தில் பாத்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். அதை வச்சு அதை யூஸ் பண்ணியும் டிகிரி குறிக்கலாம். அல்லது மினி டிராஃப்டர் சொல்றோம் இல்லையா? மினி டிராஃப்டர் இருக்கிற பாத்தீங்கன்னா அதுலயும் ஆங்கிள் செட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஆங்கிள் குறிச்சுக்கலாம். நமக்கு தேவை 43 டிகிரி குறிக்கணும். நீ ப்ரோ சர்க்கிள் எடுத்து இந்த ஏ புள்ளியில வச்சுட்டு இந்த ஜீரோல இருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வர 43 டிகிரி எங்க வருதோ அங்க ஒரு புள்ளி வச்சு ப்ரோ சர்க்கிள் ஏ பாயிண்ட் வைக்கிறோம். இங்க இருந்து இந்த பக்கம் இருந்து ஜீரோல இருந்து எண்ணிக்கிட்டே வரும். 43 டிகிரி எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதை சி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 43 டிகிரி. 43 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் எப்படி பைசெக்ட் பண்றது, சரி பாகமா பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா காம்பஸ் எடுத்துக்கங்க. காம்பஸ் எடுத்து இந்த ஏ புள்ளியை வச்சுட்டு
ஏதாவது ஒரு அளவு எடுத்து ஏபி லைன் ஒரு வெட்டு, ஏதாவது ஒரு அளவு எடுத்துட்டு ஏ பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஏபி லைன் ஒரு வெட்டு, அதே அளவு மாத்தாம ஏ பாயிண்ட் வச்சுட்டு ஏசி லைன் ஒரு வெட்டு, ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கிறோம் ஏபி லைன் ஒரு வெட்டு, அதே அளவு மாத்தாம ஏசி லைன் ஒரு வெட்டு, மறுபடியும் அதே அளவு மாத்தாம இந்த அளவுக்கு ஒரு வெட்டு, அதே அளவு மாத்தாம இந்த புள்ளியில வச்சு இன்னொரு வெட்டு. ரெண்டு பாயிண்ட் வெட்டிக்கிட்ட புள்ளியில இருந்து நீ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து சரி பாகமா பிரிக்கிறது. ஓகேவா? இப்படி வேணா டெம்ப்ளேட் வச்சுக்கலாம், ப்ரோ சர்க்கிள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஆங்கிள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா என்ன இருக்குன்னா 21.5 42 பிரிச்சா 21.5 ஆங்கிள்ஸ் கரெக்டா இருக்கும். இது வந்து பைசெக்டர் கிவன் ஆங்கிள். ஓகேவா? இப்போ பைசெக்ட்ங்கிற வார்த்தையில 3 டாபிக் பார்த்துருக்கோம். பைசெக்ட் அப்படின்னா இரு சம பாகமா பிரிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனை பிரிக்கிறத பார்த்தோம், ரெண்டாவது ஆர்க் பார்த்தோம், மூணாவது ஆங்கிள் பார்த்தோம். ஆங்கிள் ஒன்னா குறுங்கோணமா இருக்கலாம் அல்லது விரிகோணமா இருக்கலாம். குறுங்கோணம்னா below 90 டிகிரி, below 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா, இந்த 90 டிகிரி கீழே இருக்கிறது எல்லாமே குறுங்கோணம்னு சொல்றோம். above 90 டிகிரி 90 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா அதை விரிகோணம்னு சொல்றோம். ஓகேவா? விரிகோணத்தையும் பிரிக்கலாம், குறுங்கோணத்தையும் பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்த டாபிக் போலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைட் இன்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அப்படி சொல்றோம். டிவைட் இன்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். Equal number of parts are given calculate. Given straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துட்டு அதை நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க சொன்னாங்கன்னா எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ், எனி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the line AB 78 mm, ஒரு 78 mm நீளம் உள்ள ஒரு லைனை வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ், எனி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 4 பிரிக்கலாம், 5 பிரிக்கலாம், 6 7 8 10 எனி நம்பர் ஆஃப் பார்ட்ஸா எப்படி பிரிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபிங்கிற லைனை 9 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கலாம். 9 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க சொல்றாங்க. எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிடணும். கொடுத்திருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை நாம வரைஞ்சிடணும். ஏபிங்கிற 78 mm லைனை வரைஞ்சிட்டோம். அவங்க கொடுத்திருக்கிற 78 mm நீளம் உள்ள ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ஏபின்னு கொடுத்தாச்சு. இந்த லைனை வந்து 9 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். 9 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ நமக்கு டிராஃப்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, மினி டிராஃப்டர் கையில இருக்கும். இந்த மினி டிராஃப்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த ஏ பாயிண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஏ பாயிண்ட்ல ஸ்கேல வச்சிருந்து எனி டிகிரி பிலோ 90 டிகிரி, நான் 90 டிகிரிக்கு குறைவான ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒரு லைன் வரைஞ்சிடும். எனி டிகிரி எந்த ஆங்கிள் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி வரைஞ்சிக்கிறேன். எனி டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ஒரு லைன் வரையலாம். எங்க வச்சு ஏ பாயிண்ட் வச்சுட்டு வரையலாம். 90 டிகிரி குறைவா எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 30 டிகிரி ஆங்கிள் வச்சு ஒரு கோடு போடுறேன். ஓகேவா? போட்டுட்டேன். இப்போ நம்ம எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க சொல்றாங்க? 9 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா மினி டிராஃப்ட்ல நம்ம இந்த 30 டிகிரி ஆங்கிள் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைன்ல ஸ்கேல வச்சுக்கிறோம். டிராஃப்ட் ஸ்கேல இதுல வச்சுக்கிறோம். டிராஃப்ட் ஸ்கேல இதுல வச்சுக்கிட்டு 10 mm ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 எத்தனை பார்ட்டா பிரிக்க சொல்லிருக்காங்களோ
5 mm கொண்டு குறிக்கலாம் அல்லது 15 mm ஒரு பாயிண்ட் குறிக்கலாம். ஆனா ஈக்குவலா இருக்கும், எல்லா டிஸ்டன்ஸும் ஒரே அளவா இருக்கும். 5 mm ஒரு புள்ளியை வைக்கலாம், 10 mm ஒரு புள்ளியை வைக்கலாம், அல்லது 15 mm ஒரு புள்ளியை வைக்கலாம். ஆனா எல்லா பாயிண்ட்டும் உள்ள டிஸ்டன்ஸும் ஒரே அளவா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் 10 mm ஒரு புள்ளி வச்சிருக்கிறேன். 10 mm ஒரு புள்ளி எல்லா புள்ளியும் ஒரே அளவா இருக்கும். ஓகேவா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 9 படிக்கணும். அதனால 9 புள்ளி 90 வரைக்கும் குறிச்சிருக்கேன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நல்லா கவனிச்சுக்கணும். இதுல மிஸ்டேக் பண்ணினா கரெக்டா வராது. சொல்ற மெத்தட வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ மினி டிராஃப்ட் ஸ்கேல் திருப்பி இந்த 9வது பாயிண்ட்ல வச்சிருக்கு. 9வது பாயிண்ட்ல வச்சிருக்கு ஸ்கேலை நல்லா டைப் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மினி டிராஃப்டினுடைய அந்த மேல இருக்கக்கூடிய மூடியை டைப் பண்ணிக்கணும். எப்படி வச்சு டைப் பண்ணணும்? இந்த லாஸ்ட் புள்ளி 9வது புள்ளிக்கும் B க்கு நேரா வச்சு 9வது புள்ளிக்கும் B க்கு நேரா ஸ்கேலை வச்சு இந்த மூடியை நல்லா டைப் பண்ணிக்கலாம். இப்படி ஆடக்கூடாது. ஓகேவா? டிராஃப்ட் வந்து டிராஃப்ட் ஸ்கேல் வந்து பொசிஷன் மாறக்கூடாது, அதே ஆங்கிள் அப்படியே இருக்கும். டைப் பண்ணிட்டு அடுத்து 8வது புள்ளியில தூக்கி வைக்கிறீங்க ஸ்கேல. 8வது புள்ளியில வச்சுட்டு நேரா ஒட்டுங்க. அடுத்து 7வது புள்ளியில வச்சு ஒரு கோடு, 6வது புள்ளியில வச்சு ஒரு கோடு, 5ல வச்சு ஒரு கோடு, 4, 3, 2, 1. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்பர் கொடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சாச்சு. நீ வேணா செக் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒரே அளவு கரெக்டா பிரிச்சிருக்கா இல்ல அளவு மாறி இருக்கா செக் பண்ணிக்கலாம். காமஸ் எடுத்துட்டு நீங்க எந்த புள்ளியில வச்சு பாத்தீங்கன்னாலும் எங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் எல்லாமே ஒரே அளவா இருக்கும். நீ மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ஈவனா இருக்கும், மாறி இருக்கக்கூடாது. 5 mm 5 mm இருக்கணும், 10 10 mm இருக்கணும். ஒவ்வொரு புள்ளிக்கும் இருக்கக்கூடிய கேப் ஈவனா இருக்கணும். தென் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் புள்ளியில இருந்து B பாயிண்ட் வச்சு ஸ்கேல் நல்லா டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் வரைஞ்சுக்கணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்கேல் வந்து பொசிஷன் மாறக்கூடாது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்படியே என்ன பண்ணணும், ஸ்கேலை தூக்கி ஒவ்வொரு புள்ளியிலையும் 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 மாறி மாறி உங்களுக்கு எல்லா பாயிண்டையும் வச்சு கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு 9 ஈக்குவல் பார்ட்ஸா போயிடும். ஓகேவா? இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண இந்த 2 இடத்துல தான் பண்ணுவாங்க. இந்த 2 இடத்த கேர்ஃபுல்லா பண்ணினா ரொம்ப ஈஸியான டாபிக். இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்ட்ரெயிட் லைனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சாச்சு. அடுத்தது எதை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கலாம்? டிவைட் இன்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கலாம்னா சர்க்கிள். ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா இந்த வட்டத்தை எத்தனை பார்ட்ஸா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிரிக்கலாம், 8 பிரிக்கலாம், and 12 பார்ட்ஸா பிரிக்கலாம். ஓகேவா? ரேடியஸ் ரேடியஸ் 30 mm.